தன் அண்ணனை ஏமாற்றிவிட்டு உயிருக்கு பயந்து ஓடிய யாக்கோபு தன் மாமா லாபானின் ஊரான ஆரானுக்கு வந்து சேர்கிறான். அங்கே கிணற்றடியில் ராகேலை பார்த்த அந்த முதல் நிமிடம் அது வெறும் சந்திப்பு அல்ல, ஒரு தீராத காதல். ராகேலை திருமணம் செய்ய 7 ஆண்டுகள் உழைக்க சம்மதிக்கிறான். ஆனால் லாபான் யாக்கோபை ஏமாற்றி ராகேலுக்கு பதில் மூத்த மகள் லேயாளை மணமுடித்து வைக்கிறார். காலையில் எழுந்து பார்த்த யாக்கோபு அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். தான் செய்த ஏமாற்று வேலை இப்போது தனக்கே திரும்புகிறது என்பதை அவன் உணர்ந்த தருணம் அது. மீண்டும் ராகேலுக்காக இன்னொரு 7 ஆண்டுகள் கடினமாக உழைக்கிறான். யாக்கோபின் குடும்பம் வளர்கிறது. லேயாள், ராகேல் மற்றும் அவர்களின் பணிப்பெண்கள் மூலம் யாக்கோபுக்கு மகன்கள் பிறக்கிறார்கள். யாக்கோபு லாபானின் மந்தைகளை மேய்க்கும்போது தேவன் அவனுக்கு தந்த ஞானத்தால் அவன் பெரும் செல்வந்தனாக மாறுகிறான். லாபானின் மகன்கள் இதை பார்த்து பொறாமைப்படத் தொடங்குகிறார்கள். இனி இங்கே இருக்க முடியாது என்று உணர்ந்த யாக்கோபு தன் மனைவிகள் மற்றும் பிள்ளைகளுடன் லாபானுக்கு தெரியாமல் இரகசியமாக புறப்படுகிறான். லாபான் அவனை துரத்தி வருகிறான். ஆனால் தேவன் லாபானின் கனவில் தோன்றி யாக்கோபை தொடாதபடி எச்சரிக்கிறார். இறுதியில் இருவரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு பிரிகிறார்கள். இப்போது யாக்கோபுக்கு முன்னால் ஒரு பெரிய பயம். தன் அண்ணன் ஏசா, 20 ஆண்டுகளுக்கு முன் தான் ஏமாற்றிய அண்ணன் இப்போது 400 வீரர்களுடன் வருகிறான். யாக்கோபு தனிமையில் யாப்போக்கு ஆற்றங்கரையில் நிற்கிறான். அங்கே ஒரு மர்ம மனிதன் அவனுடன் மற்போர் புரிகிறான். விடியும் வரை அந்த போராட்டம் நீடிக்கிறது. யாக்கோபின் தொடைச்சந்து சுலுக்கி போகிறது. ஆனாலும் அவன் விடவில்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று கதறுகிறான். அங்கேதான் அவனது பெயர் யாக்கோபு என்பதிலிருந்து இஸ்ரவேல் என்று மாற்றப்படுகிறது. மறுநாள் ஏசாவை சந்திக்கிறான். பழிவாங்க வருவான் என்று நினைத்த ஏசா ஓடி வந்து தம்பியை கட்டிப்பிடித்து அழுகிறான். யாக்கோபு சுகேமுக்கு வந்து அங்கே குடியமர்கிறான். சுகேமில் தங்கியிருக்கும் போது அவன் மகள் தீனாளுக்கு நேர்ந்த அவமானம், அவன் மகன்களான சிமியோனும் லேவியும் செய்த வன்முறை என யாக்கோபு மீண்டும் ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுகிறான். அப்போது தேவன் அவனிடம் பெத்தேலுக்கு போ என்கிறார். யாக்கோபு பெத்தேலுக்குச் சென்று தேவன் தனக்கு முதலில் காட்சியளித்த இடத்தில் பலிபீடம் கட்டுகிறான். அந்த பயணத்தில் தான் அவன் உயிருக்குயிரான மனைவி ராகேல் பென்யமீனை பிரசவிக்கும் போது மரணமடைகிறாள். தன் தந்தை ஈசாக்கையும் அவர் மரிக்கும் முன் சந்திக்கிறான்.